எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியா நீங்க மட்டும்தான் ஒரே கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. விஜய் என்டிஏ கூட பேசிக்கிட்டு இருக்காரு, கடைசி வரைக்கும் விஜய்க்காக என்டிஏ காத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தை நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தீங்க. நேற்றைக்கு விஜயுடைய பேச்சின் மூலமாக என்டிஏ கூட்டணிக்கு நான் போகவே மாட்டேன், தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் வந்துட்டாரா? அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாத விஜய் நேற்றைக்கு ரொம்ப மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாஜகவினுடைய நேரடி அடிமையாக இருக்கு, ஊழல் செய்த அடிமைகள் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்டிஏ கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், என் தலைமையில கூட்டணி, நான் தனித்து போட்டி போடுவேங்கிற மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்துட்டாரா? இதுக்கு யார் காரணம்? விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவருக்கு ஏகப்பட்ட குழப்பம். அவர் ஆரம்பித்தப்போ பேசுனது நம்ம கட்சி இதுவாக போவோம், நம்ம ஆட்சி அமைச்சிருவோம், நம்மளை நம்பி வர்றவங்களையும் நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்ந்து உருவாக்குனார் விக்ரவாண்டி மாநாட்டில். பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியே அதோடைய மூமெண்ட்டு, அதோடைய இயக்கம், அதோடைய ஆக்ஷன் எதுவுமே இல்லாமல் முடங்கி போய் எனக்கே ஒரு நாள் வர்றது போகிறது, கட்சிக்குள்ள குழப்பங்கள், புஷியானதுடைய செயல்பாடுகள், கோஷ்டிகள், இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த மரியாதை குறையுது. பல பேர் இந்த கட்சியை நாடி வந்தவர்கள்லாம் விலகி போனாங்கன்றத விட விலக்கப்பட்டார்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு, புஷியும் ஜானும் தான் இந்த கட்சின்ற மாதிரி ஒரு கருத்து வர ஆரம்பிச்சது. இடையில் இவர் மாதவ அர்ஜுனா அவருடைய பவரை பயன்படுத்தி உள்ளே வந்தார். ஆனாலும் மாதவ அர்ஜுனாவும் புஷி கீழே தான் இருக்கணுன்ற நிலைமை. இந்த கட்சி அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. எப்போ ஒரு தடவை விஜய் வர்றாரு, அறிக்கைகள் மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படின்றப்போ கூட்டணிக்கு வரலான்னு நினைக்கிற கட்சிகள்கிட்ட கூட ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா திமுக மேலே கடுமையாக கோபம் இருக்கிற கட்சிகள் கூட விஜய்கிட்டே பேசுறதுக்கான ஏற்பாடு அந்த சேனலே இல்லை. யாரை நம்பி பேசுறதுங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்துச்சு. யாரை நம்பி பேசுகிற அளவுக்கு யார் அங்கே இருக்கிற கிரெடிபிலிட்டி இருக்காங்கன்னு மாதவ அர்ஜுனாவே திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்ற மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. இவர் பக்கத்தில் கூட்டி வச்சுக்கிட்ட ஆளுங்களும் அப்படி தான். விஷ்ணு ரெட்டி அவரும் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே தொடர்பில் இருக்கிறவர். ஆதவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 2 செகண்ட்மா தொடர்பில் இருக்கவர். உதயநிதி தான் அவருக்கு ஆகாது. எனக்கு பிடிக்காத ஒரே நடிகர் உதயநிதின்ற, எனக்கு பிடித்த ஒரே நடிகர் அமிதாப் பச்சன்ற மாதிரி அவர் நேற்று கூட அதிகமாக திட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவருடைய அரசியல் போகுது. அப்போ இன்னொன்று இவருடைய அரசியல் அந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இவர்கள் அதே சினிமா கவர்ச்சியில் இருக்கிறார்கள். விஜயால் 5 நிமிடம் 10 நிமிடம் மேலே பேச முடியல. விஜய்க்கு அரசியல்ன்றதே புரிதல் இல்லை. நேற்றுக்கு ஒரு 18 நிமிஷம் பேசினாரே சார். நீங்கள் வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. 15 நிமிஷம் பேசுதா மேட்ரு? சுயபெருமை பேசுறதை பற்றி தான் நான் பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கிங்க. அந்த பேச்சுடைய சாராம்சம் என்ன? அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு இவர் எந்த அளவு கொண்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுயபெருமையும் ஒரே ஒரு முன்னேற்றம் என்னன்னா தன்னுடைய நிலையை அறிவிச்சிருக்காரு. ஆமாம், நாங்கள் எங்களுக்கு அழுத்தம் இல்லை, என்ன போய் அழுத்தமா யாருக்கிட்ட என்கிட்டயா அப்படின்னாரு. எல்லாருக்கும் அப்போ திடீர்னு அந்த கரூர் சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஜனநாயகனில் அவ்வளோ பிரச்சனை ஓடுது. ராகுல் காந்தியே ட்வீட் பண்ணுறாரு, இவருக்காக பேச மாட்டேங்கிறாரு. ரீட்வீட் கூட விஜய் பண்ணலை. கரூர் சம்பவத்தில் அவ்வளோ இவருக்காக எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சண்டை போட்டாங்க, அதுக்கே வாய் திறக்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கே அழுத்தமா, யாருக்கிட்ட என்கிட்டயான்னு இந்த சுயபெருமை, இந்த வசனங்கள் தான் இருக்குது. கூடுதலாக இந்த இதை நேற்று இவர் இப்படியே போகும் பொழுது தான் என்ன பிரச்சனை வருது, கட்சியுடைய தன்மைகள் இவருக்கு தெரியுது. எப்போ நல்லா தெரியுதுன்னா கரூர் சம்பவம் அடிக்க ஆரம்பிச்சோன்ன டிஎம்கே தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ தான் விஜய்க்கே உண்மை தெரியுது, நம்ம கூட இருக்கிற கையெல்லாம் கூட பிரச்சனை வந்தால் எப்படி ஓடி போய்டும்ன்றது. அப்புறம் போய் 30 நாள் வனவாசம் அவங்க பாசையில் சொன்னால் மௌன புரட்சி பண்ணும்போது தான் தெரியுது நமக்காக குரல் கொடுப்பவர்கள் அதிமுகவும் பாஜகவும். அவர்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம கதை கந்தலாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் நன்றி சொல்ல மனசு வரல. அப்போ சரி சிபிஐ விசாரணை கேட்டால் நம்ம ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுடைய விசாரணையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். இல்லாகட்டி ஒரு நபர் ஆணையம், அதிகாரிகள் சொன்ன பேட்டி இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளை குற்றவாளி ஆகிடுவாங்க. ரெண்டாவது காவல்துறையில் ஒரு எஸ்ஐடி நீதிமன்றம் போடுது.
இது எல்லாம் சேர்ந்தா நம்மளை பெரிய பிரச்சனை ஆகிடும், கட்சி ஒரு வழி ஆகிடும். ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணா, புஷி ஆனந்த் தலைமறைவாக இருக்க தூக்கிக்குள்ளே வச்சா, ஆதவர்ஜுன் தூக்கிக்குள்ளே வச்சா, விஜய் அந்த எஃப்ஐஆரில் சேர்த்தா, அப்போ அவருக்கு அந்த பயம். சிஎம் ஒரு சிக்னல் கொடுத்தாருல சார், அதாவது ஒரு துயசம் நடந்துருச்சு, எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் அவருடைய தொண்டர்களை சாவடிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து சிஎம் அந்த சிக்னல் கொடுப்பாரு, கீழே இருக்க அதிகாரிகள் வந்து கைது பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடியது தானே. அதனால சட்டமன்றத்துல விஜயை தாக்கி பேசினாங்க, ஆனாலும் ஒரு சிக்னல் கொடுத்தாங்களே சார். அதான் சொல்றேன், நான் விஜயை கை வைக்க மாட்டோம், எஃப்ஐஆர்ல கூட விஜய் பேரை சேர்க்கல. போக போக நீங்க யாரும் இல்லை, ஏன் சொன்னாரு, எந்த நேரத்தில் சொன்னார்லாம் கவனிக்கணும். அங்கே போய் என்ன பேசினாரு அன்னைக்கு நைட்டு, இவங்க என்ன பேசினாங்க, பொதுவான கருத்து என்ன உருவாச்சு. ஓகே. ஆனால் ஏடிஎம்கேவும் பாஜகவும் களத்தில் இறங்கி விஜய்க்கு ஆதரவாக நின்னோன்னு தான் சிஎம் பேக் அடிக்கிறார். இல்லைங்க அப்படி இல்லைங்க ஒரு கட்சி தலைவர்ன்றார். ஓகே. ஆனால் ஏடிஎம்கே பாஜக இறங்காமல் இருந்தால் இவங்க என்ன கதியாக இருப்பாங்க, அதோ கதி தான். அதோடு சேர்த்து விஜய் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு அந்த பயம் வருது தனிமையில் இருக்கும் போது. அப்போ தான் அவர் வந்து இவர்களோட பாஜகவோட பேச்சுவார்த்தைக்கு போகிறார், எனக்கு சிபிஐ விசாரணை பண்ணி கொடுங்க அதுன்னு. அதிமுக இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தினரை வைத்து சிபிஐ விசாரணை கேட்டு கொண்டு போகிறாங்க ஒரு பக்கம். இவர்களுக்கான வழக்கறிஞர்களை அவர்களே ஏற்பாடு பண்ணி தராங்க. ஏன்னா 3 முக்கிய வழக்கறிஞர்கள் இவங்கள்ட்ட இருக்காங்க எப்போவுமே, சிங்வி, கபில் சிபில், முகுல் ரோத்தகி, 3 பேருமே இவங்க ஹயர் பண்ணிட்டாங்க டிஎம்கே. இப்போ இவங்க தடுமாறிட்டு இருக்க நேரத்தில் இவங்களுக்கு ராகவாச்சாரியிலேருந்து பலரையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஏடிஎம்கே, குறிப்பாக விஜயபாஸ்கர். அப்போ இவர்களால் கொஞ்சம் மூச்சு விட முடியுது, நமக்காக நிற்கிறாங்க. இன்னொன்று வெளியில் பேட்டி, சட்டமன்றத்தில் முதல்வரே அடிக்கிறார் இந்த ஒரு அறிக்கையை வச்சு, கரூரில் என்ன நடந்துன்றது அதை முழுக்க அவங்க சைடு டிஃபெண்ட் பண்ணிக்கிறார். அப்போ குற்றவாளி யாருன்னா விஜய் தாவேகா தரப்பினர் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். அதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்ண கூட இவருக்கு தைரியம் இல்லை விஜய்க்கு. யாருக்கிட்ட, நம்மக்கிட்டயா, அதுவும் என்கிட்ட. நேற்று கேட்டார்ல, உங்ககிட்ட தான், உங்களை தான் அடித்தார் முதல்வர், ஒரு அறிக்கை வரலையே. வெளியில் உள்ளக்க பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், உள்ள அனுமதி இல்லைன்னு வெளியில் வந்து பேட்டி கொடுத்தார், இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். இந்த விவகாரத்தில் பாஜக இவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த குழுவில் இருக்கிறவர் ப்ரீஃப் பண்ணுறதுக்கு எடப்பாடி சந்தித்த பொழுது அவர் சொன்னது, அந்த தம்பி என்னங்க அவருக்காக கூட அவர் பேச மாட்டேங்கிறாரு, நாங்கள் உட்காந்து சட்டசபையிலும் வெளியிலும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, என்னங்க எடப்பாடி சொன்னாரா? எடப்பாடி. அப்போ இவர்கள் என்னென்ன உதவியை வாங்கினாங்க, என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு ஆதரவாக நடந்தது, எந்த வகையில் பேச்சுவார்த்தை நடத்தினான்றதெல்லாம் நமக்கு தாவேகா தரப்பிலிருந்தும் இந்த தரப்பிலிருந்தும் நம்ம கிடைச்ச தகவலை நான் தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன், இவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்னு. சரி, நான் எப்படி வர்றேன், ஏன் சார் தனித்து போட்டி போடணுங்கிற முடிவுக்கு விஜய் வந்தாரா, இல்லை விஜயை யாராவது தள்ளி விட்டாங்களா, நீங்கள் தனித்து தான் போட்டி போடணும் அப்படின்னு? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், விஜய் தனித்து தான் போட்டிடுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் தான் பாஜகவோட அதுன்னு சொல்கிறீங்கன்னு. அப்போ ஏன் நேற்று பேசின வார்த்தையை இவ்வளோ நாளாக பேசலை? கரெக்ட். ஏன் நேற்று பேசின அந்த ஆக்ரோஷத்தை ஏடிஎம்கே இவ்வளோ நாளாக காமிக்கல? ஏன் சமீபத்தில் நடந்த பிரதமர் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் கூட ஏன் விஜய் அட்டாக் பண்ணல? அங்கே வாய்மொழி உத்தரவாகவே தொடக்கூடாது. இல்லை, ஏடிஎம்கேல இருந்து விஜயை தொடாதீங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அன்னைக்கு கூட்டத்திலையும், பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்திலையும் யாரும் பேசக்கூடாதுன்னு. அப்போ கடைசி நிமிடம் வரைக்கும் பேரம் போகுது. ஓ, அதற்கு பிறகு தான் விஜய் இல்லைன்றது முடிவாகுது. இவரும் நாங்கள் இல்லை, நாங்கள் தனித்துன்னு அறிவிக்கிறார். ஏன் இந்த முடிவுக்கு வர்றாருன்னா, இவர்கள் வைத்த டிமாண்டு பெருசு. என்ன சார் டிமாண்ட் வச்சாங்க? துணை முதல்வர், கூடுதல் தொகுதிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக டிஎம்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்ல, தனிச்சு நின்னா ஓரளவுக்கு சேதம், அங்கே போயிட்டா ஸ்வீப். அப்போ விஜயை அங்கே போகாமல் தடுத்து நிறுத்துகிற வேலை இருக்குல்ல, அதற்கான ஸ்லீப்பர் செல்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஒர்க்கு தான் பெரும்பாலும் விஜயை இங்கே நிறுத்த வைத்தது. யார் சார் அந்த ஸ்லீப்பர் செல்? யார் 40% சொல்கிறா, யார் நம்ம பிளாஸ்ட்னு சொல்கிறா, அவர்கள் தான். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, இந்த மாதிரி டீம் தான் நம்ம தனிச்சு நிற்கலாம். பாருங்க, இந்த பாருங்க, இன்னைக்கு வானிலை பாருங்க சார். ஆதவ் திமுகவை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு சார். திமுகவியா உதயநிதியா? கரெக்டாக சொல்லுங்க. திமுகவும் அடிக்கிறாரு, திமுக என்ன அடிக்கிறாரு? சொல்லுங்க, என்ன அடிச்சாரு? அண்ணா அறிவாலயத்திலேயே அம்பேத்கர் சிலை இல்ல, ஏங்க இதெல்லாம் பெரியார் சிலை இல்ல ஏங்க? கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு, டாஸ்மார்க்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிஎம்சி அப்படின்ட்டு பிரதமரே சொல்லிட்டு போகிறாரு. அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஆட்சியில் நடத்துகிற விதத்தை பற்றி பேசுவீங்களா,
அம்பேத்கர் சிலை அங்கே இருந்தான்னா இல்லாட்டின்னா அம்பேத்கர் அவங்க தலைவர்னு சொன்னாங்களா திமுகவில்? சொல்லுங்கள். திமுகவில் அம்பேத்கர் எங்கள் தலைவர்னு சொன்னாங்களா? அப்புறம் பெரியாருக்கு அவங்க கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. முதல்வர் பதவி ஏற்றாலும் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் பெரியார் சமாதிக்கு போகிறாரு, அங்கே இருக்க தானே செய்கிறாரு. அப்புறம் என்ன? அறிவாலயத்தில் பெரியார் சிலை இல்லைங்க. அதை பற்றி உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு என்ன? உங்கள் கட்சி உங்கள் ஆஃபீஸில் சிலை வச்சுருக்கீங்களா? இவ்வளோ வச்சுக்கிட்டு இதுவா சிலை தரங்க? பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுறீங்களா? பெரியாருடைய நினைவு நாள் இப்போ வந்துச்சுல்ல, எம்ஜிஆர் நினைவு நாள் இருந்தால் பெரியார் நினைவு நாள். வெறும் ஒரு ஓமந்தூரார் சிலை, கலைஞர் திறந்த சிலை, அந்த சிம்சன் கிட்ட இருக்குல்ல சார், இவ்வளோண்டு ஒரு இது பண்ணிட்டு போயிட்டீங்க. ஒரே ஒரு தடவை நீங்கள் போனீங்க பெரியார் சமாதிக்கு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், திடலுக்கு போனாங்க, பெரியார் திடலுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு அப்போ இதெல்லாம் நீங்கள் வேறு சொல்லுங்கன்ற வேறு என்ன பேசினார்? திமுக எதிராக ஆதவ் தேவையில்லாமல் விசிகா வம்பிழுத்தார். நீங்களாம் ஒன்றுமே இல்லை, 20 பேர் தான் இருக்கீங்க, கட்சி ஃபுல்லாக என்கிட்ட வந்துச்சுட்டார். அடிக்க ஆரம்பித்த உடனே அண்ணன் நான் அப்படி சொல்லண்ணே, 20 பேர் உங்களை ஏமாத்துறாங்க அண்ணன். ஏங்க சமூக வலைதளங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்ட்டு இருக்குமா இருக்காதா? ஆதவ்கிட்ட என்ன பிரச்சனை நான் அடிக்கடி சொல்லுவேனா? குரான் மேலே சத்தியம்னு ஒரு கிண்டலாக சொல்லுவேனா? குரான் மேலே சத்தியன்றது 30 நாள் வந்து துக்கம்னாங்க, நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்றது. டேராடூனுக்கு மேட்ச்சுக்கு போவார், மேட்சுக்கு போகிறது, டெல்லிக்கு போய் துக்கத்தை கொண்டாடினது, இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறோம் இதுன்னு. ஆனால் அந்த குடும்பத்தை ஒரு ஆள் கூட போய் அந்த 30 நாளில் போய் பார்க்கல, அங்கேருந்து இங்கே வர வச்சு தான் பார்த்தாங்க. சரி, துக்கத்தில் இருக்கிறவங்க எதுக்கு பொங்கல் கொண்டாடினீங்க, நியூ இயர் கொண்டாடினீங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க, மலேசியாவில் விழா நடத்துனீங்க. துக்கன்றது ஒரு ஆண்டு இருக்கும்ல, மலேசியாவில் கோலாகல விழா நடந்ததா இல்லையா? துக்கத்தில் இருக்கிறவங்க எதுக்கு பண்ணீங்க? அதனால் இவர்கள் பேசுகிறது எல்லாமே தேவையில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருப்பேன் என்பது அண்ணன் திருமாவருக்கே தெரியும். இவர் என்னவோ திருமாவோட பல ஆண்டுகள் பயணித்த மாதிரி ஒரு 3 வருஷம் பயணிச்சிருப்பாரா சார்? 3 வருஷம் கூட இருக்காது, சும்மா பார்க்குறது வேற. நெருங்கி பயணித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதம் 5 மாதம் தானே இருக்கும். அதுலேயே நீங்கள் திருமாவுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தீங்க. கூட்டணி கட்சியை மீறி நீங்கள் கொடுத்த பேட்டிகள்லாம் அவருக்கு எவ்வளோ சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. அன்றைக்கும் உங்களை பாதுகாக்கிற வேலையெல்லாம் அவர் பண்ணார், ஞாபகம் இருக்குதா? பேச்சுரிமைன்றது எல்லாருக்கும் இருக்குது, எல்லாரும் அவங்க கருத்தை கூறலாம், இறுதி முடிவு நான் தான் எடுக்கணும், இப்படிலாம் காப்பாத்தினார். அது கட்சியை விட்டு கூட நீக்கல, சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருந்தாரு. அது கட்சியே உடையிற கண்டிஷன் போச்சு. அதாவது எந்த அளவுக்கு போச்சுன்னா திருமாவையும் ஆதவையும் வெளியே தள்ளி விடுறதுன்ற அளவுக்கு போச்சு. கட்சியை நாங்கள் தான்ற மாதிரிலாம் போச்சு. கடைசியில் தான் வேறு வழி இல்லாமல் அந்த முடிவு எடுத்தார் ஆதவுக்காக. இன்னொன்று நான் சொல்கிறேன், இவர் இவ்வளோ பேசி இவ்வளோ பண்ணுறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு. தூய்மை பணியாளர்களுக்கு போனீங்கல்ல, நீங்கள் தான் போனீங்க, நீங்களாம் நிர்மல்குமார் தான் போனீங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு விஜய்கிட்ட போனீங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே. ஒடுக்கப்படுவதுன்னா என்னது? பொருளாதார ரீதியாக அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் பட்டியலின மக்கள் தான் அதிகம் அந்த இதில் தூய்மை பணியாளர்கள். 13ஆவது நாள் நம்ம பார்த்தீங்க, 147 நாள் அதுக்கு பிறகு அவங்க போராடினாங்க. சேருலையும் சகதிலையும் மலையிலையும் ரோட்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் போராடினாங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க? எலைட்டு தெரிதா? சும்மா பேருக்கு சொல்கிறது ஒடுக்கப்பட்ட மக்கள். பெரியார், அம்பேத்கர், ஐயோயோ இதை பாருங்க, நான் 4 புக்கு வாங்கி வச்சுக்கிறேன் அம்பேத்கருக்கு, நான்லாம் படிச்சிருக்கேன். நடைமுறையில் என்ன, ஒரு சாதாரண ஒருத்தனு கூட ஒரு கோபம் வரும். என்னையா இவ்வளோ நாள் போராட்டம் நடத்துகிறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க? என்னையா ஒருத்தர் வறுமை தாழாமல் தற்கொலை பண்ணிட்டார் அந்த இதில். தலைவரே உடனே அறிக்கை விடுங்க தலைவரே, உடனே இதுக்கு நம்ம அறிக்கை விட்டாகணும், நானும் விடணும். நான் போய் பார்க்குறேன், மாலை வாங்கிட்டு போய் நான் போய் மரியாதை செலுத்திட்டு வரேன், அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் நிதி கொடுப்போம் தலைவர். பண்ணிங்களா? அதுக்கு பேர் தாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணுறது, அதானே? இன்றைக்கி உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் அவருடைய இடத்தை தாவேக்கால தக்க வச்சு நாளைக்கு விஜய் வெளியிலே போயிட்டா கட்சி நம்ம கையில் வரும்னு அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்று. பேட்டா என்ன மீறி நீ பண்ணிடுவியா, என்ன மீறி விஜய்கிட்ட போயிடுவியா, என்ன மீறி நீ இது பண்ணுவியா அப்படின்னு புஷியுடைய எண்ணம். இந்த காலகட்டத்தில் ஊழலை எதிர்க்கிற விஜய் கட்சிக்குள்ளே வந்த பிரச்சனை இருக்குல்ல. கட்சிக்குள்ளே என்ன சார் பிரச்சனை இருக்குது? திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வந்து போராடினாங்கல்ல, என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன சொன்னாங்க? துட்டு வாங்கிட்டு ஆளை போடுறாங்க, போஸ்டிங் போடுறாங்க. வந்தவர் மாவட்ட செயலாளர், அவரும் அதே வேலையை பண்ணுறாரு. இந்த குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா? அஜிதாக்கும் புஷி ஆனதுக்கு என்ன பிரச்சனை? சரி அதெல்லாம் விட்டுருங்க. ஊழல் அஜிதாவுக்கு புஷி ஆனதுக்கு என்ன தான் பிரச்சனை? நிதி தான் பிரச்சனை. கட்சிக்கு நிதி கேட்குறாரு. அவங்க நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், மாதம் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே என் தொகுதியில் நான் அவ்வளோ செலவு பண்ணுறேன், கட்சிக்கு நிதி நான் எதுக்குங்க கொடுக்கணும்?
அதான் பிரச்சனை, ஈகோ. உண்மை தானே? வேற ஒருத்தட்ட கட்சிக்கு நிதி வாங்கினா பரவாயில்ல, கட்சிக்காரங்கிட்டே நிதி கேட்டேன். அந்த அம்மா உட்காந்து செலவு பண்ணிக்கின்னு அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே 2 பேர் தான் ஃபேமஸ் ஆனாங்க. ஒருத்தர் சஜி, ஒருத்தர் அஜிதா. சஜி இறந்து போனார். இன்னும் அந்த சஜி குடும்பம். அப்போ அஜிதா வந்து அவ்வளோ ஃபேமஸ். என்னென்ன பண்ணீங்க? இன்னும் வரைக்கும் நேற்று நடந்து கொடுத்து கூப்பிட்டீங்களா? அவங்கள எங்கே வச்சுருக்கீங்க? அப்போ போராடுறவங்க, கட்சியுடைய முகமாக இருக்கிறவங்களெல்லாம் புசிக்கு பிடிக்கலன்னா அவ்வளோதான், ரிஜெக்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஊழலை எதிர்த்து, ஊழலை நடத்த விட மாட்டேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன். மாட்டான். நான் இல்லை, ஊழல் செய்ய மாட்டான். யார் அது மாட்டான்? பட்டானா அப்படின்னு. அப்போ ஊழல் செய்ய மாட்டான்ல. அப்போ நீங்கள் கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் வருது இல்லை, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? இது வரைக்கும் யாருக்காவது தீர்வு வந்துருதா கேளுங்க. இன்னொன்று சொல்கிறேன், அஜிதா ஒரு பெண் தலைவர், ஒரு நல்லா வேகமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க உங்களை வந்து சாலையில் மறிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இடம் கொடுக்கல, எதுவுமே இல்லை, கட்சி ஆஃபீஸ்னு ஒன்று கிடையாது. சாலையில் நீங்கள் போகும்போது உங்களை பார்த்து சொல்லலான்னு பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த மரியாதை என்ன? அட்லீஸ்ட்டு ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகிறேன், ஆஃபீஸ்க்குள்ளே வா, இந்த ரோட்டில் மறிக்கிற வேலைலாம் பண்ணக்கூடாது. உன்னை பார்த்து 10 பேர் பண்ணுவோம். இது நல்ல வேலையே கிடையாது. நான் கட்சி தலைவர், அந்த மரியாதை இருக்கா இல்லையா அவனுக்கு அப்படின்ட்டு புசியை வர சொல்லுங்கன்ட்டு போயிட்டு கூப்பிட்டு நிற்க வச்சு, என்ன வேணா பண்ணுவியா நீ? அவ்வளோ பெரிய தலைவர், அவனுக்கு அடையாளம் கொடுத்தது கட்சி. உனக்கு பிரச்சனைனா இங்கே வந்து பேசணும். நான் தலைவரே வந்தேன், தலைவரே பேச விடல தலைவர்னா அடுத்தது பதில் வரும். அப்போ என்ன பிரச்சனை? இந்த மாதிரிலாம் பிரச்சனை. கட்சியில் இவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்கன்றது அவருக்கு தெரியணுமா, தெரியக்கூடாதா? அப்போ புசியை என்ன சொல்லணும்? என்ன மாதிரி வேகமாக இருக்கிற லேடி, பிரச்சனை இருக்குது, குறை இருக்குது, அதை கரெக்ட் பண்ணு. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு தேவை. அதை சரி பண்ணாமல் நீ என்ன இது பண்ணுற அப்படின்னு தானே கேட்கணும். ஏதாவது கேட்டிங்களா? அந்த அம்மா மருந்து குடிச்சு தற்கொலை வரைக்கும் போச்சு. என்ன பண்ணீங்க? ஆனால் இன்றைக்கும் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு விசிலு அதெல்லாம் உட்காந்து கட்சி வேலை பார்த்துன்னு ஏதோ நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு ஒரு காலம் வரும், விடியும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் ஊழலை நான் எதிர்ப்பேன், பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தாலும் கட்சி நாளைக்கு ஆட்சி கீச்சை பிடிச்சி ஊழல் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் என்ன நாலேஜ் இருக்குதுன்னு கேட்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் கவனம் செலுத்துறீங்கன்னு கேட்குறேன். இப்போ ஜெயலலிதா எடுத்துக்கோங்க, அவங்கள மீறி கட்சிக்குள்ளே எந்த இதுவும் நடக்க முடியாது. கலைஞர் எடுத்துக்கோங்க, ஒரு விஷயம் அவரை மீறி ஒரு அணு அசையாது. ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உளவுத்துறையை அப்படி வச்சுருந்தாங்க ஜெயலலிதா. சின்ன விஷயம் பத்திரிகையில் வர்றது, டெய்லி பேப்பரை படிப்பாங்க, சின்ன விஷயம் ஏன் இது எனக்கு ரிப்போர்ட் போடலன்னு போகும். அதுக்கு பயந்தே எல்லா விஷயத்தையும் போட்டுருவாங்க ரிப்போர்ட்டு. கலைஞர்ட்டையும் அந்த இது இருந்தது. கட்சிக்காரங்க ஃபோனே அட்டன் பண்ணி பேசுவார். கூட சண்முகநாதன் இல்லை, ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் கலைஞரை. அதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஈஸி ஆக்சஸ். அப்போது நீங்கள் என்ன உங்கள் கட்சியில் இப்போ நடக்கிற விஷயங்களில் ஏதாவது 2 நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படி, இல்லாட்டி புசியை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிங்க, இல்லை இந்த விஷயத்தில் இப்படி நடக்கணும்னு ஏதாவது இருந்ததா? இன்னொன்று, ஜானுன்ற ஒரு நபர், அவர் கட்சிக்காரே கிடையாது, அவர் சொல்கிறதான் வேத வாக்கு, அவர் சொல்கிறதான் நடக்குதுன்னா நாளைக்கு ஒரு அதிகாரி நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் உங்களை கவர் பண்ணிட்டாருன்னா அவர் சொல்கிறதான் நடக்கும். சரி, இந்த கூட்டணி இந்த தனித்து போட்டிங்கிற முடிவுக்கு ஜான் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு சார். விஜயோடைய மனதை ஜான் மாற்றிட்டாரா? ஜான் ஒரு அமௌண்ட்டுக்காக வேலை செய்கிறவர், கரெக்டாக மிக தீவிரமான பாஜக எதிர்ப்பாளராச்சு. அதன் காரணமாக என்டிஏ கூட்டணிக்கு வேணாம். ஏங்க அவர் எங்கே இருந்தார் தெரியுமா இல்லையா? நீங்கள் என்னமோ தெரியாத மாதிரி ஏதோ பாஜக எதிர்ப்பாளர்ன்றீங்க. அவர் எங்கே இருந்தாருங்க? அவர் வளர்ந்த இடம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாஜக சார்ந்த இடங்கள் தான். ரஜினிகாந்துக்கே அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போகிறதுக்கு போய் பேசினார். இவர் விட்ட கதை, இவர் சொன்ன ரேட்லாம் பார்த்து ரஜினி அனுப்பிச்சி விட்டார். ஓபிஎஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு 2வது தர்ம யுத்தம்ல இவர் தான் போய் பேசினார். இவர் சொன்ன ரேட்டை கேட்டு ஓபிஎஸ் ஆடி போயிட்டார். இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா? இவர் எங்கே இருந்தார் அப்போ? இவர் கூட இருந்த இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் நம்ம சமூக வலைதளம்லாம் பேசிகிட்டு இருக்கார், பேர் சொல்ல வேணாம். இவங்களாம் ஒரே இதுவாக தானே இயங்கிட்டு இருந்தாங்க. இவர் தாவே கேட்க போனோன்னா அவரை கழட்டி விட்ட அப்புறம் 2 பேருக்குள்ளே மோதல் வந்ததா இல்லையா? அப்போ அவனால எங்கே இருந்தார்? இன்னும் தீவிரம். நீ உன் கட்சியா இது? நீ கட்சி ஆரம்பித்து இருந்தனா தீவிரம்னு சொல்லலாம். நீங்கள் வேலை செய்ய வந்துக்கிறீங்க. ஆனாலும் ஜான் நம்புறாருல சார் விஜய். அதை தாங்க சொல்கிறேன். இவ்வளோ நேரம் என்னங்க சொல்லிட்டு இருக்கேன்? இவ்வளோ சொன்ன பிறகு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வர்றீங்க. அப்போது அந்த ஜான் வந்து என்னன்னா, ஜானை விஜய் நம்புகிறார். அந்த ஜான் வந்து சம்பளத்துக்கு வந்தவர். பாதவோ அருண்ராஜோ சிடி நிர்மல்குமாரோ கட்சிக்காரவங்க.
கட்சிக்காரங்க, நீ சம்பளத்துக்கு வேலைக்காரன், உன்னுடைய அந்த இது முடிஞ்சிச்சுன்னா போகிற. ஆனால் அந்த ஜான் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஜான் தானே காரணம்னு. ஏன் ஜானை யாரும் கையில் எடுக்க முடியாது? இன்றைக்கி விஜய் அங்கே போனார்னா பிளாஸ்ட்டு, தனியாக நின்னா பிளாஸ்ட்டு. அப்பா தனியாகவே நிற்க வைப்பா, பார்த்து பண்ணலாம், விஜயை அங்கே விட்றாத அப்படின்னு ஏன் பண்ண முடியாது? ஏன் திமுகவுடைய பி டீமாக ஜான் இருக்கக்கூடாது? ஏன் ஆதவ அர்ஜுனா இருக்கக்கூடாது? பி டீம்னா திமுக வேலை இல்லை, இவரை தனியாக நிற்க வைக்கிற ஏற்பாடு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அசைன்மெண்ட் இன்றைக்கி திமுக நிலைமை மனசில் இருந்து யோசிச்சு பாருங்கள். விஜய் அங்கே போனார்னா ஸ்வீப்பு. அப்போ விஜய் அங்கே போக விடாமல் தடுக்கணும்ல. இப்போ ஏன் திமுக இவர் அடிக்காமல் இருக்குது? இன்னும் பாருங்கள், இனி வரும் காலங்களில் பாருங்கள் அடி எப்படி உள்ள போகுதுன்னு. ஏன் இவ்வளோ நாள் அடிக்காமல் இருந்தாங்க? லைட்டாக அடிச்சதுக்கே இவர் அங்கே போயிட்டார். ஐயோ ஏய் ரொம்ப அடிக்காதீங்க, போயிட போகிறேன், தனியாக நிற்கிட்டோம், எப்பா கொஞ்சம் பேசு, எப்பா கொஞ்சம் பேசு. அந்த மாதிரி ஒரு 3-4 பேர். எப்பா அவர் நம்பலைன்னா 40% சொல்லுங்கள், 45% சொல்லுங்கள். அவருக்கு என்ன தெரியும்? எங்கே போய் எடுத்த, எங்கேப்பா போய் எடுத்த, எந்த மாவட்டத்தில் எடுத்த, சாம்பிள் காமி, எந்த தரவுகள் அடிப்படையில் சொல்கிற, இந்த மாதிரி கேட்பாங்களா? கலைஞர் கேஎன்ஆர் ஒரு பேட்டி கொடுத்தார் 2011. அவர் மாவட்டத்துக்கு வராரு கலைஞர் பிரச்சாரத்துக்கு. எப்படி இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணா செம்மண்ணா, எல்லா தொகுதியும் நம்ம மாவட்டத்தில் நம்ம தானே, உன் தொகுதியை காப்பாற்றிக்கிற வழியை பாரு. ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. உன் தொகுதியை காப்பாற்றிக்கிற வழியை நான் ஸ்ரீரங்கத்தில் அந்த அம்மா நிற்கிறாங்க அந்த எலெக்ஷனில், அதை பாரு. 20 25 சீட்டு தான் வரும்னு உளவுத்துறையும் ரிப்போர்ட்டு, நமக்கும் அதான் தெரியுது. அதனால் பார்த்துக்கோ. அதான் நடந்துச்சு. தலைவரை யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவான்? தலைவரை வேறு லெவல் தலைவரை இதே கலைஞர் முடங்கி போயிருந்தப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் திமுகவில் பெரும்பாலும் கையில் எடுத்தப்போ ஆமாம் என்ன கதை சொன்னாங்க? 202 சீட்டு. கதை யார் உருவாக்குனது? இவர்களே. யார்கிட்ட கொடுத்தாங்க? சேனல்கிட்ட கொடுத்து போட்டாங்க. அந்த கதையை யார் நம்பினது? இவர்களே நம்பி கொண்டார்கள். இவர்களே ஒரு கதையை உருவாக்கி, அங்கே பேய் இருக்குடா, அப்படியா, கொஞ்ச யார் எதுக்கு பேய் இருக்குன்னு சொல்கிறேன், அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு. அப்புறம் இவரே போகல, ஏன்னு கேட்டால் அங்கே பேய் இருக்குதுப்பா அப்படின்னு. இவர்கள் உருவாக்கின கதையில் இவர்களே வீழ்ந்து, இவர்கள் மாவட்டம் பகுதி வட்டம்லாம் துட்டை கீழே இருக்காமல் ஒரு அசட்டையாக இருந்துட்டு இந்த முயலாமை கதையாக போய் ஆமை ஜெயிச்சிச்சு. மக்கள் நல கூட்டணி ஆதரவோட அதிமுக வென்றது. பெரிய அதிர்ச்சி. 99 சீட்டு திமுக அந்த election. அன்னைக்கு கலைஞருக்கு தெரியும் விஜயகாந்த் உள்ள இழுத்து போட்டா நம்ம ஜெயிக்கலான்னு. இவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் தனியாக நிற்க போகிறோம், நீ போ வெளியே அப்படின்னு திரும்பவே அமுச்சு விட்டவங்க விஜயகாந்தை கூப்பிட்டு 45 சீட்டு கொடுக்குறதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஆக சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்போ ஒருத்தர் இருந்தார், இப்போ திமுக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, சுனில். அந்த பேச்சை கேட்டு தானே கவுந்தீங்க. அன்றைக்கி சாதாரணமாக எங்களை போன்ற ஆளாலே கணிக்க முடிஞ்சது, இப்படி போனால் இப்படி நடக்கும்னு. நடந்தது. ஆனால் 202 சீட்டுன்னு கருத்தை உருவாக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. தலைமுறை மட்டும்தான். இன்றைக்கி அந்த எடிட்டர் வந்து நியூஸ் 7 எடிட்டராக இருக்கார், ராம். அவர் ராம்னா இந்த ராம் நினச்சிக்காதீங்க, இவர் வந்து இது அது தொல்காப்பியின் பூங்காவுக்கு முட்டு கொடுக்குறவர். நான் சொல்கிறது அந்த ராம், வேற ஒரு ராம்ஸ். அவங்க எடுத்த சர்வேவை போட்டார் தைரியமாக. 140 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கே 80-90 சீட்டு ஜெயிக்கும்னு போட்டார். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்தது, அப்புறம் ஓரம் கட்டப்பட்டார், அதெல்லாம் நடந்தது. அன்றைக்கி போட்ட ஒரே சேனல் தலைமுறை தான். மேட்டை திரும்பிச்சு தலைகீழ. அப்போ தான் அதிமுகன்னு இருக்க நம்பிக்கை வருது, பரவாயில்லடா அப்படின்னு. இல்லாட்டி பயந்துட்டாங்க எல்லாருமே, 202 சீட்டு வந்துருமாமே, ஐயோ என்ன வருது அப்படி இப்படின்னு. அதனால் இப்போ அந்த மாதிரி கேட்கணுமா வேணாவா? வா என்ன 40%, செங்கோட்டையன் என்ன வளர்றீங்க 34%, எப்படி எங்கே செங்கோட்டையனே சொல்கிறாரா? எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் என்ன பண்ணுவார் பாவம், சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க, வேற என்ன. அப்போது எப்படி நிர்மல்குமார் இங்கே வாங்க, எப்படி சொல்கிறீங்க சார்? 2.25 கோடி குடும்பம் இருக்குது சார், அதான் ஊருக்கே தெரியுமே. 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்குது சார், அதான் ஊருக்கே தெரியுமே சார். அதில் 25 லட்சம் தள்ளிடுங்க சார், ஓகே, மீதி 2 கோடி வச்சுங்க சார், ரைட்டு. வீட்டுக்கு ஒருத்தர் நம்மளுக்கிறார். ஓ நீங்கள் அங்கே வர்றீங்களா? ஓ சரி சரி சரி, கரெக்டு. என்கிட்ட கூட ஜான் சொன்னாப்புல, ஒவ்வொரு வீட்லேயும் போய் தான் மற்றவங்க பண்ணணும், நாம எல்லாரும் அங்கேயே இருக்கிற அப்படின்னு சொன்னா. கரெக்டு, ரைட். அப்போ நம்ம தனியாக நிற்போம் தான் மேட்ரு. பிரச்சனை தெரியுதா? இதுதான். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்புகிற ஒருவர் எப்படி ஒரு கட்சியுடைய நிர்வாகியாக இருக்க முடியும்? ஏன் கலைஞர் அன்னைக்கு நம்பலை? தெரியும்,
அனுபவம். இன்னொன்று அடுத்தவங்க பேச்சை கொஞ்சம் கேட்கணும், காது கொடுத்து. என்ன ஆச்சு, ஏது, இது என்ன, அது என்ன, ஓ இதெல்லாம் இருக்கா, அஜிதா வாங்க, என்ன பிரச்சனை, இது இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னப்பா பிரச்சனை, வா, யார் நியமிச்சது, யார் இவருக்கு என்ன தகுதி இருக்குது, நம்ம என்ன சொன்னேன், சைக்கிளில் வந்தால், நேற்று கூட சொல்கிறாருல சைக்கிளில் வந்தால் தான் இது சொன்னோன்னு. ஆதவர்ஜுனா எந்த சைக்கிளில் வந்தார், நிர்மல்குமார் எந்த சைக்கிளில் வந்தார், ஏப்பா அவனே கேட்பான்ல, கீழே இருக்கிறவங்க மட்டும் சைக்கிளில் வந்தான்ற, மேலே இருக்கிற எல்லாம் இப்போ லான்ஸ் க்ரூசர்லேயும் இதுலேயும் வந்தால் எடுத்துக்குவீங்களா? அருண்ராஜ் எந்த சைக்கிளில் வந்தார், அவருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்குது? ஏதாவது செங்கோட்டையனை கூட ஏற்றுக்கலாம், ஒரு கட்சியில் 50 ஆண்டு காலம் இருந்தவர், அவர் ஆதரவாளர்களோட வர்றாருன்னு. அருண்ராஜுக்கும் ஆதவுக்கும் சிடி நிர்மல்குமாருக்கும் என்ன இருக்குது? சிடி நிர்மல் கூட ஒரு ஐடிவிங்க, ஏடிஎம்கே, பிஜேபின்னு ஒர்க் பண்ணார், ஏதோ ரைட்டு. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? எதை அடிப்படையில் சேர்த்துக்கிட்டீங்க? ராஜ்மோகனை சேர்த்தது கூட நான் ஒத்துக்குவேன். இதோ வருகிறார் நம் தலைவர், 3 எழுத்து நாயகன், முத்து என்பது 3 எழுத்து, வெற்றி என்பது 3 எழுத்து, விசில் என்பது 3 எழுத்து, வி ஃபார் விஜய், வி ஃபார் வெற்றி, வி ஃபார் விசில். புதுசாக சொல்லி கொடுத்துக்கிறேன், நாளைக்கு பேசிடுங்க ராஜ்மோகன். இந்த மாதிரிலாம் பேசுவார். கரெக்டா? மற்றவங்க அதனால் ஒன்று சொல்கிறது ஒன்று அதுக்கு எதிராக. மாவட்ட செயலாளர்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டர், மதுரையில் டாக்டர், அவர் தானே வர முடியுது. அவரு கீழே எவ்வளோ பேர் உண்மையாக உழைச்சவங்க வர போயிருப்பான். ஏன் டாக்டர் மட்டும் வராரு சொல்லுங்கள்? இந்த மாதிரி அப்போ புஷிக்கு பிடிக்கும், செலவு பண்ணுவார், பணக்காரர், இப்படி. இது முதலாளித்துவ கட்சிகளில் சகஜதான்னு வச்சுக்கிங்க. அதே சமயத்தில் கேடர்களாகவும் இருக்கணும்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் எங்கே கவனம் செலுத்தினார்? கட்சியுடைய தன்மை என்ன? நம்ம புஷி ஒன்று போட்டேன், 3 வருஷமாக என்ன பண்ணுகிற, டெய்லி வந்து நின்றுகிற, எதாவது கேட்டால் தலையூர் என்ன சொல்கிறீங்களோ தலையூருன்ற, அதுக்காக ஒன்று போட்டேன். மாவட்டம் முழுவதும் என்னென்ன சுற்றுப்பயணம் போயிருக்கேன். மாநில சார்பு அணிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, தொழிற்சங்க அணி, இதெல்லாம் என்ன கட்டினேன். இன்னத்து கூட 3 லட்சம் இதெல்லாம் வந்து இதுலையா பேசுவாங்க. 3 லட்சம் 1 லட்சம் விரைவில் போடப்படும். அதனால் இவர் கட்சியிலேயே இவருக்கு பிடிமானம் இல்லை, மற்றவர்களை இயங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக போயிடும். சரி நான் வரட்டா அப்படின்னு. இந்த சினிமாவில் சார் ஷார்ட் ரெடி சார், என்ன பண்ணோம், அப்படி இப்படி பண்ணோம், ரைட்டு, இப்படி பண்ணால் போதும்ல, அப்படி இப்படி பண்ணால் போதும், ரைட், 1 2 3 4 சார் இப்போ உட்காந்துங்க சார், நான் பார்த்தேன். என்னடா கதை சார், போதை மருந்து கடத்துறீங்க சார், அதை கடத்தி விற்கிறீங்க சார், கரெக்டா? நாளைக்கு அரசியலுக்கு வரவன் அந்த வேலையை பண்ணுவானா? எம்ஜிஆர் அரசியலில் இருந்தார், ஆனால் ஆட்சியை பிடிப்போம், கட்சி ஆரம்பிப்போம்னு நினைக்கவே இல்லை. ஆனாலும் அவர் படங்கள் எப்படி இருந்துச்சு? சூஸ் பண்ணி தான் நடிச்சார், இன்க்ளூடிங் விஜயகாந்த். எம்ஜிஆர் நேற்று அவங்க ராஜலட்சுமி சொல்கிறாங்க, எம்ஜிஆர் பார்த்த இது, எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. எம்ஜிஆருடைய நடைமுறை என்னன்னு தெரியுமா? எம்ஜிஆரை பற்றி ஒரு சாதாரண இருக்கிறவர் எம்ஜிஆரை பார்த்துருக்கலாம். இன்றைக்கி இருக்கிறவங்க ஒரு 60 வயசு அப்படி இருக்கிறவங்க எம்ஜிஆரை நேரில் பார்த்துருக்கலாம், எம்ஜிஆரை போகும்போது வரும்போது பார்த்துருக்கலாம். ஆனால் எம்ஜிஆரோடு இயங்கியவர்கள், எம்ஜிஆருடைய வே ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் உட்காந்து எம்ஜிஆரோட விஜய்ன்றீங்களா? எம்ஜிஆர் ஒரு நாளைக்கு 4 இடத்துல சந்திப்பார் பொதுமக்களை. வீட்டிலேருந்து கிளம்பும் சந்திப்பார், கட்சி ஆஃபீஸில் சந்திப்பார், எங்கள் டி நகரில் இருந்துச்சு அதான் அப்போ கட்சி ஆஃபீஸ், அங்கே சந்திப்பார், சத்யா ஸ்டுடியோவில் சந்திப்பார், வெளி இடங்களில் எங்கேயா ஷூட்டிங் இருந்தால் அங்கே வந்தால் சந்திப்பார். இது எல்லாமே அவருடைய ஆக்டிவிட்டீஸ். எல்லாரையும் சந்திப்பார். கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியிலேருந்து வந்தாலும் இந்த பாலதண்டா இதெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. அப்புறமா சிபிஐ அதுக்கப்புறம் சேரும் பொழுது எம்ஜிஆர் அவங்கள்ட்ட பேசணும்னா பலரும் பல அனுபவங்கள் இருக்குது. இது இல்லாமல் முதல்வர் ஆன பிறகு செக்ரட்டரியேட்டில் இறங்கினோன்னா மனு வாங்குற இதை கொண்டு வந்தது அவர் தான். அப்புறம் ஜெயலலிதா அதை ஃபாலோ பண்ணாங்க. அங்கேயும் மனு வாங்குவார், போராடலாம் மனு வாங்குவார். பொதுமக்கள் ஒரு இடத்துல ஒரே சவுண்ட் என்னான்னு கூப்பிட்டு கேட்குறாரு, இல்லை அந்த இடத்துல அவன் கிட்ட வரணும், நீ உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன்றாங்க, அவ்வளோதானே விடுன்ட்டு டக்குன்னு அது கட்டையை தாண்டி குதிச்சு போகிறாரு. எல்லாம் பாதுகாப்பெல்லாம் நல்லா விடுங்க, எல்லாம் நம்ம மக்கள் தானேன்னு சொல்லிட்டு வாங்குறாரு. சில பேர் கையை தொட்டு பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் இது பண்ணிட்டு ஓகேவாம்மா அப்படின்ட்டு வாங்கிட்டு வர்றாரு. இந்த தன்மை இருக்கா? டெய்லி பொதுமக்களை செங்கோட்டையனை ஈரோட்டில் சந்திச்சா பிறகு நேத்தான் பார்த்துக்கிறாப்புல. ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலைமைன்னா, நீங்கள் ஏதோ கோயில் சேரு சாமி மாதிரி உற்சவத்துக்கு உற்சவம் வெளியே வர்றீங்க. அத்திவரதர் மாதிரி, அத்திவரதர் விஜய் இப்படி போட்டுக்கலாமா? வேணாம் சார், பாஜகக்காரங்க சண்டைக்கு வந்து நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையுள்ளவர்களும். இதில் என்ன கடவுள் நம்பிக்கை பிரச்சனை இருக்குது? ஒரு உதாரணம் சொல்கிறோம். அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் எடுப்பாங்க, அவரை உலா கொண்டு வருவாங்க, ஜனங்கள் பக்தர்கள் வருவாங்க. அந்த மாதிரி இவரை மாதம் தான் இவரை வெளியில் எடுப்பாங்க, வருவாங்க, அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆகிடுவார்.
ஏன்னா சாமியை வேறு சாமியை சொல்ல முடியாது. டெய்லி 3 கால பூஜை நடக்கும், ஜனங்க போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, வணங்குவாங்க, பார்ப்பாங்க, சாமி காட்சி தருவார், அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு பிறந்த நாள்லாம் டக்குன்னு போய் நான் அர்ச்சனை பண்ணுவேன், எந்த டைம் வேணாலும் போவேன், நட சாத்துற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் உண்டு. தேர் திருவிழாவுக்கு தேரில் சாமியை உலா கொண்டு வருவாங்க. அதுக்கு சொல்கிறேன், நம்ம வேறு அர்த்தத்தில் சொல்லலை. அந்த மாதிரி உங்களை ரொம்ப யூனிக்காக வச்சுக்கிறது தான் இது வந்து சினிமா நடிகர்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நடிகரையே டேக் பண்ணி போடுறோம். நடிகர்கள் எல்லோருமே இப்போ ட்விட்டரில் இருக்காங்க. நடிகர் ஒரு இது போட்டால் கீழே வந்து பதிவு போடுறான், அவனுக்கு பதில் கூட சொல்கிறாங்க. இந்த காலத்தில் போய் நீ அந்த காலத்து மாதிரி பண்ணியிருந்தா, அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி பண்ணியிருந்தவர் எம்ஜிஆர். இதுதான் வித்தியாசம். ஏடிஎம்கேவும் அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமாம், ஏன்னா இந்த இது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் நான் சொன்னல, கூட்டணி இல்லை, கூட்டணி நேற்று வரைக்கும் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு பிரச்சனையில் தெரியுது, அவரும் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதோடு போயிருக்கலாம். திமுக பாணியிலேயே ஏடிஎம்கேவை எல்லாத்துலேயுமே ரிப்ளிக்கானா திட்டுறதுலேயுமா சொந்தமாக திட்டேன்ற பாஜக அதையும் டிஎம்கிட்ட கடன் வாங்கி தான் திட்டுறீங்க. அப்போ அவர்களுக்கு கோபம் வருமா வராதா? எவ்வளோ திட்டங்கள், எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், நீ வாட்டில் உனக்கு என்னென்னு பேசுவோம், உனக்கு அவ்வளோ பிரச்சனையில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், சோறு போட்ட கையை கடிக்கிற அப்படின்ட்டு தான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் சொன்னேன்ல, போவாத வரைக்கும் அச்சா போயிடுவாருன்னு பயத்தில் தான் இருந்தாங்க. இனி போக மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ டிஎம்கேவும் ஏறி அடிக்க போகிறாங்க. மரண அடி விழும். திமுக அடி எப்படி விழும் தெரியும்ல, தாங்க முடியாத அளவு இருக்கும். உப்புல ஊற போட்டு அடிப்பாங்க. அந்த துணி துவைக்கிற மாதிரி துவைப்பாங்க. அங்கே கொஞ்சம் டீசெண்டாக அடிப்பாங்க, ஆனால் அடி விழும். பாஜகக்காரங்க எப்படி அடிப்பாங்க நான் சொல்ல தெரியாது, எனக்கு தெரியல. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி. அதை சமாளிக்கிற அளவுக்கு மத்தளம் இருக்குமா அப்படின்றது தான் மேட்ரு. இந்த அடின்றது ஏதோ விமர்சனங்கள், திட்டுவது அது கிடையாது. உங்கள் கட்சியை நீங்கள் பாதுகாக்கிற வேலையிலும் அடி விழும் சார். அதுவும் இல்லாமல் சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் விஜய் பெயரும் சேர்க்கப்படலாம். ஸோ ஒரு நெருக்கடி தான் சிபிஐ விசாரணை என்பது. பாஜக அவரை ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த சிம்பத்தி கிரியேட் ஆகுமே சார் விஜய்க்கு. அது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பாருங்கள், குற்றம் இந்த சைடு அரசு சைடுனா அது பொறுப்பு இல்லாத தன்மைன்னு தான் மாறும். கொலை குற்றம் மாதிரி ஒரு குற்றமாக மாறாது. சார்ஜ் கொடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, காவல்துறை அதிகாரிகள் மீது. அதுதான் நடக்கும். வேற என்ன, சிஎம் மீது எடுப்பாங்க அது. ஆனால் இங்கே சம்பவத்துக்கு காரணமானவர்கள் தான் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் என்ன எஃப்ஐஆர் கேரி பண்ணாங்களோ அதே எஃப்ஐஆர் சிபிஐ கேரி பண்ணிட்டாங்க. அண்ட் அதர்ஸில் யாரை வேணால் சேர்க்கலாம். அப்போ விசாரிக்கும் பொழுது பலரும் கொடுத்த வாக்குமூலத்தில் விஜய் தான் போக சொன்னார், என்னன்னாலும் பாவம் அதெல்லாம் கேட்க முடியாது, நான் தான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொன்னார்னு டிரைவர் வாக்குமூலம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, நான் வெளியில் இருக்கிறேன், நான் அண்ணாட்ட கூட தலிவிட்ட கூட சொன்னேன், ரொம்ப இருந்தால் போவாதீங்கன்னு, தலிவுர் தான் போக சொன்னார். ஆதவ அர்ஜுனா நான் சொன்னேன் சார் கேட்கல, தலைவர் சொல்கிறப்போ நான் எப்படி சார் தட்ட முடியும் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த இடத்துல யார் ஏவனா வந்துடுவா? அதனால் இது சார்ஜ் ஷீட்லாம் இப்போ போட மாட்டாங்க, விசாரணை போய்கிட்டு தான் இருக்கும். இதற்கும் சார்ஜ் ஷீட்டுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. நம்ம ஆளுங்க இந்த சினிமா மாதிரி சொல்கிறாங்க, இப்படி கொலை பண்ணோன்னா இப்படி கூட்டு போய் கூண்டில் ஏற்றி உடனே ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருவார் தெரியுமா? அந்த மாதிரி நினச்சிட்டாங்க போல். நம்ம பத்திரிகையாளர்கள் அடிப்படை அறிவுன்றதே கிடையாது. விசாரணையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. விசாரணை முடிஞ்சுதான் முடியலான்றது ஒன்று யார் அவங்க கூப்பிட்றாங்கன்றது இல்லை. செந்தில் பாலாஜியை கூப்பிடலாம், இன்னும் பலரையும் கூப்பிட வேண்டியிருக்கும். விஜயை 2வது தடவை கூப்பிடலாம், 3வது தடவை புஷியை ஒரு 3 தடவை கூப்பிடலாம். நான் நடக்கும்ல, தேவைப்பா வாப்பானா வந்து தானே ஆகணும். மாவட்ட செயலாளர்களை கூப்பிடலாம், டிரைவரை ஒரு 4 தடவை கூப்பிடலாம். அதனால் விசாரணைலாம் முடிஞ்ச அப்புறம் தான் சார்ஜ் ஷீட்டு. சார்ஜ் ஷீட்டில் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள். ஓகே சார், தனித்து போட்டி போடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. யார் சார் சந்தோஷமாக இருக்கா? திமுக ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு வாய்ப்புன்னு பார்க்குறாங்க போல இருக்குது விஜய் தனித்து போட்டிங்கிற முடிவை. நான் பல தடவை சொல்லிட்டேன், விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் அது திமுகவினருக்கு தெரியும். அவர்கள் பிரில்லியண்ட்டானவர்கள். இதில் அவர்கள் எடுத்த இதிலேயே பார்க்கும் பொழுது விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் நமக்கு தான் பெரும்பாலும் சேதாரம் இவர்களுக்கு தான்றது. ஓரளவுக்கு சேதாரம் என்டிஏக்கு. அப்போது நான் சொல்கிறது தான் 2016 எப்படி மக்கள் நல கூட்டணி பிரித்ததோ அந்த மாதிரி பெரிய மக்கள் நல கூட்டணியாக விஜய் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், என்ன நடந்தாலும் விஜய்க்கு விழுகின்ற வாக்குகள் திமுகவிலிருந்து விழுற அந்த சிறுபான்மையினர் வாக்குகள், பெண்கள் வாக்குகள் இவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்களா 1000 ரூபா, அந்த வாக்குகள், போன தடவை போட்ட விஜய் அந்த ரசிகர்களுடைய வாக்குகள்,
இது எல்லாமே விஜய் சொதப்புனா கூட விழுந்துரும். விஜய் வேலையே பார்க்க வேணாங்கிறீங்க. வேலையை பார்க்காம ஏதாவது சொதப்புனா கூட வேட்பாளர் நிப்பாட்டி வச்சுன்னா விழுந்துரும். ஆனால் அதை இங்கே குறைஞ்சதுன்னா அது யார் அறுவடை பண்ணுவா? புரியுதா? அப்படி தான் என்டிஏ வந்து இது அறுவடை பண்ணணும். ஓகே, அப்படி தான் நான் என்னுடைய கணிப்பு இன்றைக்கி. ஓகே சார். நாளைக்கு ஒருவேளை விஜய்க்கு பயங்கர வேகம் வந்து தினசரி பொதுக்கூட்டங்கள் நடத்தி திடீர்னு நிலைமை மாறுது, விஜய் தரப்பில் ரொம்ப ஸ்பீடாகிட்டாங்க, ஆக்டிவ் ஆகிட்டாங்க, வேட்பாளர் தேர்வுலாம் அருமையாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நல்லா போய்கிட்டு இருக்கிறாரு, சொல்ல முடியாது, ஒரு 60-70 சீட்டு அவர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொங்கு சட்டசபை வரதோட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க தான் கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையை நான் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி சார். விஜயோடைய நேர்த்திய பேச்சு பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜய் ஏன் தனித்து போட்டி போடுறாரு, அதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி. நன்றி.